Dear viewers, Minitab tutorial தமிழ் பிளேலிஸ்ட்ல இதுவரைக்கும் நாங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி இன்டர்வல் பிளாட் வீடியோல ஒரு கண்டினியூஸ் டேட்டாவோட ஆவரேஜும் அதோட 95% கான்ஃபிடன்ஸ் இன்டர்வலுக்கு இன்டர்வல் பிளாட் வரையறது அப்படின்னும் பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு y வேரியபிள் வித் மல்டிபிள் கேட்டகாரிக்கல் சப்குரூப் வேரியபிளுக்கும் அதே போல ரெண்டு y வேரியபிள்ஸ் வித் மல்டிபிள் கேட்டகாரிக்கல் சப்குரூப் வேரியபிள்ஸுக்கும் எப்படி இன்டர்வல் பிளாட் வரையலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி இன்டர்வல் பிளாட் நான் என்னன்ற ஒரு வீடியோவும் அதே மாதிரி இன்டர்வல் பிளாட் வரையறதுக்கு முன்னாடி டேட்டா நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். அதை எப்படி செக் பண்ணுறது பற்றின வீடியோவும் கான லிங்க்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோவில் எப்படி வித் குரூப் வேரியபிள்ஸை வச்சு இன்டர்வல் பிளாட் வரையலான்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட காலம் C1ல ஒரு சோப் தயார் பண்ணுற கம்பெனியோட 120 சோப்புடைய வெயிட் டேட்டா இருக்குது. இதைத்தான் நம்ம y வேரியபிள் சொல்லுவோம். இதைத்தான் நம்ம கிராஃபில் வரைய போகிறோம். ஆனால் இந்த 120 சாம்பிளும் ரெண்டு வெவ்வேறு மிஷின்லேருந்து எடுக்கப்பட்ட சாம்பிள். அப்போது இங்கே மிஷின் 1 மிஷின் 2 இதுதான் நம்ம முதல் கேட்டகாரிக்கல் சப்குரூப். கேட்டகாரிக்கல் வார்த்தையோட அர்த்தம் கேட்டகரி. அதுக்கு அடுத்து இதே மிஷினில் நம்ம எடுத்த சில சாம்பிள் மிஷின் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்த சாம்பிள்ஸ். இதை நம்ம ரெண்டாவது கேட்டகாரிக்கல் சப்குரூப்னு சொல்கிறோம். அதே மிஷினில் நம்ம சில சாம்பிள்ஸை மார்னிங் ஷிஃப்ட்லேருந்து சில சாம்பிள்ஸையும் ஈவினிங் ஷிஃப்ட்லேருந்து சில சாம்பிள்ஸையும் எடுத்திருக்கோம். இது நம்மளுடைய மூன்றாவது கேட்டகாரிக்கல் சப்குரூப். கடைசியாக இந்த மிஷினை ஆப்ரேட்டர் ஏ ரன் பண்ணும்போதும் சில சாம்பிள்ஸை ஆப்ரேட்டர் பி ரன் பண்ணும்போதும் சில சாம்பிள்ஸை எடுத்திருக்கோம். இது நம்மளுடைய நாலாவது கேட்டகாரிக்கல் சப்குரூப். மினி டேபில் இன்டர்வல் பிளாட் 4 சப்குரூப் வரைக்கும் வரையலாம். இது இப்போ எப்படி கிராஃபை வரையலான்னு பார்க்கலாம். இன்டர்வல் பிளாட்டை செலக்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் சிங்கிள் ஒய்ன்றதை செலக்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் கிராஃப் வேரியபிளில் மவுஸ் பாயிண்டரை வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பேனலில் இருந்து C1ல இருக்கிற சோப் வெயிட் டேட்டாவை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஜென்ரேட் ஆகும். இது இன்டர்வல் பிளாட் ஃபார் சிங்கிள் ஒய். இப்போ இந்த கிராஃபை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் கிராஃபை கிளிக் பண்ணுங்க. இதில் இன்டர்வல் பிளாட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் சிங்கிள் ஒய் வித் குரூப்ஸ் அப்படின்ற பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேவை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் கிராஃப் வேரியபிள் அப்படின்ற இடத்துல மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பேனலில் C1 அப்படின்ற காலத்தில் இருக்கிற சோப் வெயிட்டை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. இப்போது கேட்டகரிக்கல் வேரியபிள்ன்ற ஃபீல்டில் மவுஸ் பாயிண்டரை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பேனலில் C2ன்ற காலமில் இருக்கிற முதல் கேட்டகரிக்கல் வேரியபிளான மிஷின் நேமை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஜென்ரேட் ஆகும். நாம் ஏற்கனவே பார்த்த சிங்கிள் ஒய் இன்டர்வல் பிளாட்டில் மொத்த சாம்பிள் டேட்டாவையும் யூஸ் பண்ணி ஒரு இன்டர்வல் பிளாட் ஜென்ரேட் ஆகியிருக்கும். ஆனால் இந்த கிராஃபில் மிஷின் 1ல இருந்து எடுக்கப்பட்ட சாம்பிளுக்கு தனியாகவும் மிஷின் 2ல இருந்து எடுக்கப்பட்ட சாம்பிளுக்கு தனியாகவும் ரெண்டு தனித்தனி இன்டர்வல் பிளாட் ஜென்ரேட் ஆகும். இப்போ இந்த கிராஃபை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினி டேபில் Ctrl+E ப்ரெஸ் பண்ணால் நம்மளை ப்ரீவியஸ் விண்டோக்கு எடுத்துகிட்டு போகும். இப்போது கேட்டகாரிக்கல் வேரியபிளில் மிஷினோட சேர்த்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பேனலில் இருந்து ஸ்டேஜ்ன்ற கேட்டகரிக்கல் வேரியபிளை செலக்ட் பண்ணுங்க. இப்போது ஓகேவை கிளிக் பண்ணுங்க. இப்போ ஜென்ரேட் ஆகிற இந்த கிராஃபில் சோப் வெயிட், மிஷின் வைஸ் அண்ட் ஸ்டேஜ் வைஸ் கிராஃபை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இந்த கிராஃபை க்ளோஸ் பண்ணிவிட்டு
மறுபடியும் Ctrl+E ப்ரெஸ் பண்ணி ஏற்கனவே இருக்கிற கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பேனலில் இருந்து ஷிஃப்ட்ன்ற கேட்டகரிக்கல் வேரியபிள் டேட்டாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகேவை கிளிக் பண்ணுங்க. நமக்கு சோப் வெயிட், மிஷின் வைஸ், ஸ்டேஜ் வைஸ் அண்ட் ஷிஃப்ட் வைஸ் அப்படின்னு கிராஃப் தனித்தனியாக பிரித்து காட்டும். இப்போ இந்த கிராஃபை க்ளோஸ் பண்ணிவிட்டு Ctrl+E ப்ரெஸ் பண்ணி ஆப்ரேட்டர்ங்கிற கேட்டகரிக்கல் வேரியபிளில் ஆட் பண்ணிவிட்டு ஓகேவை கிளிக் பண்ணுங்க. நமக்கு சோப் வெயிட், மிஷின் வைஸ், ஸ்டேஜ் வைஸ், ஷிஃப்ட் வைஸ், ஆப்ரேட்டர் வைஸ் கிராஃபாக தனித்தனியாக பார்க்க முடியும். இப்போது நம்ம y1 y2 கிராஃப் எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். நான் டேட்டா கலெக்ட் பண்ணும்போது மிஷின் 1ல இருந்து வந்த சோப்போட வெயிட்டையும் மிஷின் 2ல இருந்து வந்த சோப்போட வெயிட்டையும் C1 C2 அப்படின்ற தனித்தனி காலம்ஸில் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். நான் கிராஃபை கிளிக் பண்ணி இன்டர்வல் பிளாட்டை சூஸ் பண்ணி அதில் y1 y2ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கிராஃப் வேரியபிள் காலம் C1ல இருக்கிற மிஷின் வெயிட்டையும் C2ல இருக்கிற மிஷின் 2 சோப் வெயிட்டையும் செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஓகே கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி y1 y2க்கு தனித்தனியாக கிராஃப் ஜென்ரேட் ஆகும். இதுக்கப்புறம் இந்த கிராஃப் ஸ்டேஜ், ஷிஃப்ட் அண்ட் ஆப்ரேட்டர் இந்த கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ் கொண்டு வரணும்னா நாம் ஏற்கனவே சிங்கிள் y வித் குரூப்ஸ் கிராஃபில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி y1 y2 வித் குரூப்ஸ் கிராஃபை செலக்ட் பண்ணி கிராஃப் வேரியபிளில் காலம் C1 C2வை கேட்டகரிக்கல் வேரியபிளில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 3 கேட்டகரிக்கல் சப் குரூப்பையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணால் நமக்கு இந்த மாதிரியான மல்டிபிள் y இன்டர்வல் பிளாட்ஸ் வித் குரூப்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்டர்வல் பிளாட் ஃபார் சிங்கிள் y வித் குரூப்ஸும் இன்டர்வல் பிளாட் ஃபார் மல்டிபிள் y வித் குரூப்ஸும் எப்படி வரையுதுன்னு தெளிவாக புரிய வச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி தமிழில் மினி டேப் சம்மந்தமான வீடியோவை பார்த்து புரிஞ்சிக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.